இன்று நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் உயர்மட்ட குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக குறிப்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்து வரக்கூடிய பல்வேறு விதமான அரசியல் அம்சங்கள், பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள், சமூக சூழ்நிலைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனுடைய நிறைவாக 16 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் பல தீர்மானங்கள் மாநில அரசுக்கானது, பல தீர்மானங்கள் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுத்த வேண்டியது, சில முக்கியமான தீர்மானங்கள் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கான தீர்மானம் ஆகும். அதேபோல புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் செயல்பாடுகள், அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். எங்களுடைய கவலையெல்லாம் மிக முக்கியமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நிறைவேற்று 10ஆம் தேதி முதலமைச்சர் ஆன பிறகு, அதுக்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலமாக மே மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். ஆனால் இந்த அரசு, விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு, மக்கள் எந்த எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்தார்களோ, எந்த நம்பிக்கையோடு வாக்களித்தார்களோ, அந்த நம்பிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அல்லது நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த அரசனுடைய செயல்பாடுகள் இல்லை. ஏறக்குறைய 2 மாத காலமாக ஒட்டுமொத்தமாக அரசு செயலற்று இருக்கிறது. இந்த அரசு முன்னையும் போல பின்னையும் போகாம ஒரு செயலற்ற தன்மையில் இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். பல தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா என்ற பெரு ஐயத்தோடு இருக்கிறார். தொழிலாளர்கள் தாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய தொழிற்சாலைகளில் மின் தட்டுப்பாடின் காரணமாக தங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்குகிறார். கிராமப்புறத்தில் குறிப்பாக பெண்கள் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்ன ஆகும், தங்களுக்கு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கிடைத்து வந்த அதே சம்பளம் கிடைக்குமா, அதே போல வேலை உறுதியாக கிடைக்குமா இல்லையா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். எனவே அது குறித்தெல்லாம் தான் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் அண்மையில், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு, அதாவது ஆளுங்கட்சி அல்லாத பிற கட்சிகள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை காட்டியோ அல்லது அச்சுறுத்தியோ அல்லது வேறு விதங்களிலோ ஆளுங்கட்சியை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு செயல்கள் நடைபெற்று வருகிறது. இது விரும்பி நடக்கிறது என்று சொன்னாலும் கூட, இதுபோன்று விரும்பி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வரிசையாக தினமும் ஒருவர் ராஜினாமா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான ஸ்திரத்தன்மையை பாதிக்கிறது, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை இது பாதிக்கக்கூடியதாகும். எனவே இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கணும்.
தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு கடந்த 2 மாதத்திற்கு முன்பு, அதாவது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற தேர்தல்களிலே வாக்களித்திருக்கிறார்கள். தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டு காலத்திற்கு நிரந்தரமாக அவர்கள் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1 மாதத்தில், 1.5 மாதத்தில், 2 மாதத்துக்குள்ளாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுவதை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது தமிழ்நாட்டில் உடைய ஒரு நடைபெறக்கூடிய தவறான அரசியல் பிழையாக புதிய தமிழகம் கட்சி இதை பார்க்கிறது. அது குறித்து நாங்கள் முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்கிறோம். குறிப்பாக விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த மே 10ஆம் தேதியும் சரி, அதற்கு முன்பு அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, ஊழலை ஒழிப்பதுதான் தன்னுடைய பிரதான லட்சியமாக அவர் அறிவித்தார். எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஊழல் நிரந்தரமாக ஒழிய போகிறது என்று. அவர் யாரை ஊழல் சக்திகள் என்று சொன்னார்? குறிப்பாக அதிமுகவை ஊழல் சக்தியாக அவர் பெரிய அளவுக்கு விமர்சித்தார். ஆனால் யாரை ஊழல் சக்தியாக விமர்சித்தாரோ அவர்கள்தான் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் வரிந்து கட்டி கொண்டு அந்த கட்சிக்கு இழுக்கப்படுகிறார்கள். அப்போ அளவு மாற்றங்கள், குணமாற்றங்களை நிகழ்த்தி இன்னைக்கு ஒருத்தர் போறாரு, 2 பேர் போறாங்க. ஒருவேளை அதிமுக பெரும்பாலானவர்கள் தாவாக்காவில் போய் சேருவதாக வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த கட்சி என்ன ஆகும்? அந்த கட்சியினுடைய கதி என்ன ஆகும்? அப்போ உங்களுடைய ஊழல் ஒழிப்பு என்னவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது போக இப்போ கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திடீரென்று மரணம் எய்துவிட்டால் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. வேறு ஏதாவது காரணங்களுக்கு ஒரு சிலர் மாறி போன காலங்களில் வந்திருக்குது. ஆனால் இப்பொழுது அது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி, ஒரு இயக்கம் மாதிரி முன்னெடுக்கப்படுகிறது. இது ஒரு ஆபத்தான போக்குகள். இந்த மாதிரி அரசியல் ஆதாயங்களை தேடுவதற்காக இந்த தாங்கள் வென்ற கட்சியில் அதிமுகவில் தங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்காது, வாரியத்தர பதவி கிடைக்காது என்ற அடிப்படையில், ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு வரும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு பெரிய பதவிகள் காத்திருக்கிறது என்ற அடிப்படையில் வரும் பட்சத்தில் அது ஆதாயத்துக்கான கட்சி மாற்றமாகத்தான் கருத வேண்டும். இதுக்கு பலரும் பல பேர் எடுக்கிறார்கள். இது குதிரை பேரம் என்று சொல்லுவார்கள், வேற பேர் சொல்றாங்க. இது போன்று ஆதாயத்தை நோக்கி மக்கள் பிரதிகள் செயல்படுவது இது கிரிமினல் குற்றத்துக்கு என்பார் சேர்ந்தது. எனவே இந்த போக்கு முற்றாக தடை செய்யப்படணும். ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இதுக்கு ஒரு தெளிவு பிறக்கிற வரையிலும் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஏற்கனவே ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எந்த காரணம் கொண்டும் இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. இதை வலியுறுத்தி நாங்கள் தேர்தல் கமிஷனையும் விரைவில் சந்திக்க இருக்கிறோம். வரக்கூடிய திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தினம் ஒருவர் ராஜினாமா செய்கிறார். இது சிட்டிசன், அதாவது மக்கள் உரிமைக்கு எதிரானது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது. அப்போ இதுக்கு வேற ஏதாவது மாற்று எடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து தொடர்ந்து ராஜினாமா செய்ய வச்சுட்டு அதுக்கு பிறகு அவர்களை தங்கள் கட்சியினுடைய வேட்பாளராக்கி வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அப்போ உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு விரைவில் ஆளுநர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். தேவைப்பட்டால் உள்துறை அமைச்சர் இது இந்த கட்சி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் சட்டத்தை அதில் சீர்திருத்தம் பண்ணணும். அது அவசியம் இல்லாமல் கட்சி தாவலுக்கு அதுக்கு ஒரு கட்சி ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி
பல கட்டங்களை வைக்கணும். அவங்க உடனடியாக நேராக வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கறது, ஸ்பீக்கர் வந்து தன்னுடைய சொந்த கையெழுத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழுதி கொடுத்தா உடனடியாக ஏற்றுக்கொள்வது நடைமுறையை மாற்றி ஒரு 5-6 சட்டம் வைக்கணும், ஒரு நீதிமன்ற குழு வைக்கணும், மக்கள் பிரதிநிதிகளை வைக்கணும். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போய் இது நியாயமான ராஜினாமா தான், இதுக்கு வந்து உள் காரணம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஏற்றுக்கணும். இல்லைன்னா அவங்க பதவியை காலி செஞ்சு விட்டுறணும். அந்த தொகுதியில் 5 வருஷத்துக்கும் தேர்தலில் இல்லாத அளவு கூட பண்ணக்கூடிய நடவடிக்கைகள், இது மாதிரிலாம் கடுமையான நடவடிக்கைகளுக்கு போனால் ஒழிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் ஜார்கன்ஸ், அதாவது வந்து அசுரத்தனம் என்று சொல்லலாம், அந்த இதை வந்து தடுக்க முடியாது. எனவே இதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கையை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்கணும், இந்திய அரசும் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அப்படிங்கிறது தான் அதுக்கு வலியுறுத்தி நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல் இன்று இருக்கக்கூடிய தவேக வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச லாவண்யம் இருக்கான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய நிர்வாகத்தில் விசாரித்த வரையிலும் கீழே அப்படி ஒன்றும் லஞ்ச லாவண்யங்கள் முழுமையாக ஒழிந்து போய் விடவில்லை. பல ரூபங்களில் வேறு வேறு விதமாக்குறது. இப்போ வந்து ஏஜெண்டுகள், அதாவது வந்து தரகர்களை வச்சு வசூல் பண்ணுறாங்க. காலை 11 மணிக்கு அரசு ஊழியர்கள் வந்து டீ கடைக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி அங்கே வாங்கிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பல்வேறு விதங்களில் அடிமட்ட அளவில் அது தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்பொழுது வந்து அந்த ஊழல் வந்து வேறு விதங்களில், இப்போது கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இந்த அரசு வந்த உடனே குளங்கள் கண்மாய்களிலிருந்து விவசாயிகள் பயன்படுத்துவதற்காக அந்த வண்டல் மண்ணை அள்ளி பயன்படுத்தலாம் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அது ஒரு நியாயமானது. அதாவது விவசாயிகளுக்கு வண்டல் மண் வந்து அந்த உரம் தன்னுடைய பூமியில் வந்து வளப்படுத்துவதற்காக அது வந்து நல்லது. ஆனால் நடக்கிறது என்னன்னா, அது 1 அடிக்கு தான் 3 அடிக்கு கூட 1 மீட்டருக்கு தான் எடுக்கணுங்க. அப்போ தான் அவ்வளோ தான் வண்டல் மண் இருக்கும். இப்போ அதை சுரண்டி தள்ளி விட்டு போட்டு கீழே சரள அள்ளிட்டு போகிறாங்க. அதுவும் பெரும்பாலும் வந்து இன்னைக்கு இருக்கிற தவேக கட்சியினரே, ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர்கள் இப்போவே களம் இறங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அவங்க தாசில்தார்கிட்ட லெட்டர் வாங்கிக்கிறாங்க, அவங்க வேண்டியது அழுறாங்க, கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வீடு கட்டுறாங்களோ பெரிய ரியல் எஸ்டேட்டுகளுக்கு மண்ணுகளை விற்பனை செய்கிறாங்க. அந்த நோக்கம் முதல் கூட அரசு கொடுத்த நோக்கம் வண்டல் மண்ணை விவசாயிகள் எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய நிலங்களை வளப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட உத்தரவை தவேக கட்சியை சேர்ந்தவர்கள் தவறாக பயன்படுத்துவதாக வந்து செய்திகள் வருகின்றன. அது வந்து விற்பனைக்கு பயன்படுத்துவதாக செய்து அதை கண்டிச்சும் வந்து அது உடனடியாக வந்து அது தீர்மானம்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல நம்ம ஆளுநர் உரையிலும் கூட வந்து முக்கியமாக டெல்டா விவசாயிகள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடியது தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அதனுடைய நீராதாரமாக விளங்கக்கூடியது காவிரி. காவிரி பிரச்சனை ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு காலம் நீடித்த பிரச்சனைக்கு 1990க்கு பிறகு வந்து காவிரி நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது தீர்ப்பு வந்தது. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நீர் கொடுக்கறதுக்கு உத்தரவு வச்சாங்க. இப்பொழுது அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய உத்தரவை வந்து தோற்கடிக்கக்கூடிய வகையில் கர்நாடகத்துக்குள்ள மேகதாது என்ற இடத்துல வந்து அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்து வருகிறது. ஒருவேளை வந்து கர்நாடக அரசினுடைய முயற்சி பலிக்குமே ஆனால் தமிழ்நாட்டுடைய டெல்டா விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். இப்பொழுது மே மாதத்தில் கொடுக்க வேண்டிய 9.7 டிஎம்சி தண்ணி வரல, ஜூன் மாதத்துக்கு உண்டாந்து வந்த பாருங்க தெரியல. ஸோ இப்படி வந்து வறட்சியான காலகட்டங்களில் கொடுக்க வேண்டிய நம்முடைய அந்த காவிரி பங்கீடு இன்னைக்கு வரையிலும் வரல. அதை கூட இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கேட்டு பெறல. அதே போல அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு உண்டான தடுப்பு நடவடிக்கைகளையும் அழுத்தம் திருத்தமாக பண்ணாம ஏதோ ஒரு மேம்போக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்களே தவிர, ஆனால் இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நடவடிக்கை இல்லை. அதனால்தான் வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்கிற கட்சிகளை வச்சு நீங்கள் வந்து தீர்மானம் போட்டீங்க, அது பத்தாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், எண்ணற்ற விவசாய சங்கம் இருக்குது, சமூக அமைப்பு இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த அனைத்து பேர் 100 பேரோ 200 பேரோ கூட இருக்கலாம், எல்லாத்தையும் அழைத்து கொண்டு சென்று பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து
அந்த மேகதாது அணை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது எங்களுடைய அதுக்கான முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் வீடு வீடாக போய் அவங்களுடைய அதாவது எல்லா பெற்றோர் இடத்துலையோ எல்லா முதியோர் இடத்துலையெல்லாம் நீங்கள் தாவக்காவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் விஜய் அண்ணா ஜெயிச்சு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கு வந்துடும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை பழக்க வழக்கங்கள் முற்றாக வந்து ஒழிக்கப்படும் என்று எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் செஞ்சாங்க. இதையெல்லாம் நம்பித்தான் பெண்கள் வந்து வாக்களித்தாங்க. அது நடக்கிறது என்ன? இன்னைக்கு வெறும் 717 கடையை மூடுந்தாக மட்டும் அறிவிச்சுட்டு அந்த 717 கடையும் உண்மையாக மூடப்படலைங்க. எந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அல்லது பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள், பேருந்து நிலையங்களில் அதாவது ஒரு ஒப்புக்காக ஒரு அதில் 100 கடை 200 கடையை மூடிட்டு மீதி எல்லாம் எல்லா கடைகளும் அங்கேயே நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 714 கடைகள் வந்து அதிகமாக விற்பனை ஆகாத புற கிராமங்கள்லேருந்து அதிக தூரமாக இருக்கக்கூடிய கடைகள், நகர்ப்புறங்களும் ஒதுக்குப்புறமாக இருந்த கடைகளை மூடிட்டு நல்லா வியாபாரம் நிறையா 5 லட்ச ரூபாய்க்கு ஆகிற 10 லட்ச ரூபாய்க்கு ஆகக்கூடிய கடைகள்லாம் ஜோராக நடக்கிறதாக சொல்கிறாங்க. அதே போல் ஒரு 5 கடையை மூடுனா அந்த இடத்துல 10லேருந்து 15 மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் தனியார் கடைகள் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரான. அதே போல் முக்கியமாக கடந்த ஒரு 5 நாளைக்கு 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து நோ ட்ரக் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்னு ஒரு பேரணி நடத்தினார். தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் நாங்கள்லாம் கூட நினச்சிருந்தோம் இந்த அரசு கடுமையாக இருக்குது, எல்லா இடங்கள்லையும் கஞ்சா ஒழிஞ்சிரும், போதைப் பொருள் ஒழிஞ்சிடணும். ஆனால் கேட்டால் என்னதுன்னா முதல்ல விட அதிகரிச்சது இவங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற செய்திகள் வருது. அப்போது மது போதை புகை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதாக சொல்லி கொண்டு வந்த தாவக ஆட்சி கொடுத்த அந்த வாக்குறுதி, மற்ற திட்டங்களெல்லாம் ஒன்றும் நிறைவேற்றலைங்கிறது வேறு பிரச்சனை. தாங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் இருப்பது கவலையளிக்கக்கூடியது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து வந்து இந்த டாஸ்மார்க்கில் ஒரு இடத்திற்கு பெரிய அளவிற்கு கீழே பாட்டில் வைக்கிறதுலேருந்து, மூடையிலேருந்து, லேபிள் போடுறதுலேருந்து, அந்த வாகனங்களை இயக்கிறதுலேருந்து மேலே வரையிலும் 1 லட்சம் கோடிக்கு குறைவில்லாமல் ஊழல் நடக்குதுன்னு சுட்டி காட்டியிருந்தோம். அது மட்டுமல்ல, லட்சோப ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பல பெண்கள் இளமை காலத்திலேயே விதவைகளாகிறார்கள். எனவே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆளுநர்கிட்ட கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயும் வந்து மனு கொடுத்துருக்கிறோம். எனவே வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை இந்த அரசு அமல்படுத்தணும். இல்லை என்றால் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் இந்த பூரண மதுவிற்கு யாரெல்லாம் உடன்பட்டு வருகிறார்களோ அந்த அமைப்புகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் வந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் அதாவது வந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி என்று நாங்கள் வந்து 1998ஆம் ஆண்டு காலத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்கா இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உட்பட தமிழ்நாடெங்கும் 5 மாவட்டங்கள், ஒன்று தேனி மாவட்டத்தில் ஹைவேஸ், சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு, அதே போல் கோவை மாவட்டத்தில் வந்து வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்பட ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும், அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு அங்கேயே வந்து வாழ்விடத்தை ஏற்படுத்த தர வலியுறுத்தி நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினோம். 98, 99 99 நாங்கள் நடத்திய போராட்டத்தில் அன்றிருந்த அரசு எங்களுடைய பேரணியின் மீது தாக்குதல் தொடுத்து 17 பேர், 1 வயது குழந்தை உட்பட 17 பேரை நாங்கள் வந்து இழந்திருக்கிறோம். அவர்கள் சார்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து நினைவஞ்சு பேரை நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நாங்கள் சீருடையுடன் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதில் வந்து கலந்து கொள்வதற்கு முடிவு செஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசை வேண்டிக் கொள்வது, அண்மையில் அந்த மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் அந்த கம்பெனி, அந்த பிபிடிஸ் என்ற கம்பெனி வந்து அவங்க வந்து 2028-30 வரையில் அவங்களுக்கு அனுமதி இருக்குது. இருந்தாலும் கூட முன்கூட்டியே மூடிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு வேலையில் செய்து பல தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி பசியோடும் பட்டியோடு கிடக்கிறார்கள்.
எனவே 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி மாஞ்சோலை உட்பட தமிழ்நாடெங்கும் வாழக்கூடிய அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 2.5 ஏக்கர் தலா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாங்கள் அந்த பேரை நடத்தவிருக்கிறோம். இதுபோல பல தீர்மானங்களை 16 தீர்மானங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். அப்புறம் அவர் அழைப்பு கொடுக்கவில்லையா? அதிமுக எங்களுக்கு தாய் கழகம் என்று சொன்னது பொய்யா? நீங்க அதிமுகவிலிருந்து வரவேற்கிறோம் என்று சொன்னது பொய்யா? அவர்களை இப்ப இன்னைக்கு கூட சிவி சண்முகத்தை தவாக கழகத்தை சேர்ந்தவர்களை வீட்டில் போய் சந்திக்கிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன? அதாவது அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சுக்கிறார். நீங்க 106 பேரை வென்றிருக்கிறீங்க. அதை வைத்துக்கொண்டு நீங்க ஆட்சி நடத்த வேண்டுமே தவிர, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், தங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணபலம் இருக்குது அல்லது காவல்துறை இருக்கிறது என்ற எண்ணத்தில் எதிர்கட்சிகளை உடைக்க நினைப்பது தவறானது. அது தற்காலிகமாக வேண்டுமென்றால் பலம் தரலாமே தவிர, அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதங்களையே எல்லோரும் எடுத்தால் அது அவர்களுக்கே பாதகத்தை உருவாக்கும். அதனால நீங்கள் இப்பொழுது ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வராங்க? அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் வரவேற்காமல் எப்படி அவர்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள வர முடியும்? நீங்கள் உங்களுடைய கதவுகள் திறக்காமல் அவங்க எப்படி உள்ளுக்குள்ள போக முடியும்? சட்டமன்ற வளாகத்திலேயே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்துருக்கிறாங்களே. தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கம். நீங்கள் திடீர்னு அரசியல் வந்துக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பல கஷ்டங்களை, பல தியாகங்களை, பல பேர் அதுக்காக பல தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தான் அந்த கட்சிகள் எல்லாம் உருவாக்கிறார். எல்லோருமே அதில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெரிய பதவிகள் வைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்தில் கிராஸ் ரூட்டில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான பிரதிபலனையும் பாராமல் கட்சியாகவே நான் அந்த கட்சியை சார்ந்தவன் தான் சொல்லிக்கொண்டு லட்சம் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறார்கள். எனவே அது அவர்களெல்லாம் காயப்படுத்துறது போலாகும். அதனால இன்னைக்கு பவர் இருக்கிறதுக்காக அந்த கட்சிகளை பலகீனப்படுத்துறது அல்லது அந்த கட்சிகளை கரைக்கக்கூடிய செயல்களில் தவக ஈடுபடக்கூடாது. அது தவறான அரசியல் பிழைத்தோருக்கு அறம்தான் கூற்றாங்கிறது பிளமொழி. அதனால அதில் ஈடுபடக்கூடாது என்று நான் எச்சரிக்கிறேன். இல்ல யாரு, அதாவது அதாவது இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அல்லது குதிரை பேரங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆச்சுங்களா? வாட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா, ஆட்சி இருக்கக்கூடியவர்களை உடைத்தாலோ அல்லது ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் வேறு கட்சியை உடைத்து தங்களை நிலைத்துக் கொள்வதற்கு மற்ற கட்சிகளை உடைத்தாலோ தான் அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் ட்ரேடிங் மீனிங். அவர் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்போ நீங்க பவர்ல இருக்கிறீங்க, நீங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும். இல்ல, அதாவது நான் இடைத்தேர்தலே கூடாதுங்கிற சொல்ல, ஆனா இது செயற்கையாக ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததல்ல. ஆச்சுங்களா? இப்படியே இது எப்ப முடியுது? தினம் ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறாரு, தினமும் கட்சியில் சேர்றாங்க. அப்போ இது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடத்துறது மட்டும் தான் தேர்தல் ஆணையத்துக்கு வேலையா? ஒரு தேர்தலை ஒரு சட்டமன்ற தொகுதி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? இந்த செலவை ஏற்றுக்கொள்வது யார்? எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இந்த செலவை ஏற்றுக்கொள்ளணும்? அப்போ செயற்கையாக திணிக்கப்படக்கூடிய இந்த இடைத்தேர்தல்களுக்கு ஒரு தீர்வு காணணும். அதுவரையில் நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது
இது வந்து குதிரை பேரத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த கட்சிக்கு சென்றால், இந்த கட்சிக்கு நீங்க வாங்க என்று சொன்னாலோ இல்லை வந்தாலோ உங்களுக்கு வந்து வேறு பதவிகள் காத்திருக்கிறது அப்படின்னா இந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு வா, நான் உங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறோம், ஜெயிச்ச பிறகு மந்திரி கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆதாயத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு செயல். எனவே இது வந்து ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு எதிரானது. இந்த நாட்டில் வந்து வாக்குரிமை பெறுவதற்காக எத்தனை ஆண்டு காலம் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து 1952 பேரில் எல்லாருக்கும் வாக்குரிமை இருந்ததா? இல்லை. இந்திய அரசியல் சாசனம் வந்த பிறகு தான் இந்திய வாக்குரிமை. அதுக்காக 200 ஆண்டு காலம் நாம் போராடிக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த வாக்குரிமை பெறுவதற்காக பல காலம் ஆச்சு. ஈவன் அமெரிக்காவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை வருது ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்குது. ஸோ அதனால் வாக்குரிமை என்பதை வந்து எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த வாக்குரிமையை பயன்படுத்த இந்த ஜனநாயகத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் வெற்றி பெற்று 1 மாதம் கூட ஆகாத நிலையில் என்ன காரணத்திற்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்? இதுக்கு விடை தெரியாமல் தமிழ்நாட்டில் எந்த விதமான இடைத்தேர்தலும் நடத்தப்படக்கூடாது. இதுதான் வந்து புதிய தமிழ் நிலைப்பாடு. ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.